எல்லாத்துக்கும் வணக்கம்பா. Vivo V21 இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ஃபோன். ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியனை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா இது புது ஃபோனா பழைய ஃபோனா அப்படின்ற கன்ஃபியூஷன் எனக்கே இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன் இந்த கன்ஃபியூஷன் வருதுன்றது உங்களுக்கே தெரியும். ஓகே, Vivo V21 V20க்கு அப்புறம் டிசம்பர் மாதம் லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 மாதம் கழிச்சு இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை இப்போ எனக்கு தெரியாது, நான் எம்பார்கோட ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இது ரிவ்யூவும் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. 3 நாள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் என்னால் ஒப்பீனியன் மட்டும் தான் சொல்ல முடியும். ஒரு 10-15 நாள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ரிவ்யூ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா Vivo V20 பாக்ஸ் மாதிரி அந்த V அப்படின்ற டிசைனில் V21 5G அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்னாடி சில கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. 44 மெகா பிக்சல், 64 மெகா பிக்சல் OIS சப்போர்ட்டோட கேமரா கொண்டு வந்திருக்கும். Slimmest 5G ஃபோன். அதுவும் சேர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டுக்கு 1.05 கொடுத்திருக்காங்க and பாடிக்கு பாத்தீங்கன்னா 0.87 கொடுத்திருக்காங்க. இந்த பொட்டியை ஓபன் பண்றது மட்டும் எப்பயும் போல இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கிறது மட்டும் இல்லாம கேட்டுட்டு வாங்க. ஓகே, அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோனை நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு புது ஃபோன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சே தவிர ஒரு வேற லெவல்ப்பா, சூப்பர்ப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுக்கல. காரணம், இந்த ரெண்டு ஃபோனுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கு. Vivo V20ல இருக்க அதே டிசைன் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரெண்டு ஃபோனும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபோன் மட்டும் இல்லை, உள்ள இருக்க சில விஷயங்களும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பேசலாம். ஸோ இந்த ஃபோனில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தோம்னா Slimmest 5G ஃபோன் அப்படின்றாங்க. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.29 mm. அண்ட் ஃபோன் மட்டுமே ஒரே மாதிரி இல்லை, போன ஜென்ரேஷனில் இதோட வெயிட் எவ்வளோ இருந்துச்சோ அதே வெயிட் தான் கொடுத்துருக்காங்க. 178 கிராம். கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்க ஒரு ஃபோனை கையில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா இது மெட்டல் ஃப்ரேம் கிடையாது. முன்னாடி பின்னாடி ரெண்டுலையுமே கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க என்னமோ அலுமினியம் மாதிரி தெரியும், ஆனா சென்டர்ல பிளாஸ்டிக் தான். அதனாலே வெயிட் எல்லாமே கம்மியாகி கையில ஹோல்ட் பண்ண நல்லா இருக்குப்பா, வெயிட்லெஸ்ஸா இருக்குப்பா அப்படின்னு ஃபீல் கொடுக்குது. ஓகே, இப்போ இந்த ஃபோன்ல என்ன டாப் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னத்த சொல்ல, MediaTek Dimensity 800U கொடுத்துருக்காங்க. இது ஒரு 7 நானோமீட்டர் ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ஒன்று விட்ட பங்காளி கம்பெனி Realme இவங்க X7ல யூஸ் பண்ண அதே ப்ராசஸர். X7 சரியா சேல் ஆகல போல, அது வந்து அந்த ப்ராசஸர் எல்லாத்தையும் தூக்கி இங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸரை வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு 5G ப்ராசஸர். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், கேமிங்க்கும் ஓரளவு நல்லாவே இருக்கும். இது எல்லாமே ஓகே தான். இப்போ தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லா இருக்குமா தோணுது. ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதாவது கடுப்பேற்ற மாதிரி இருக்கா அப்படின்றத ரிவ்யூல பார்க்கலாம். அப்படியே ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 6.44 இன்ச்ல Vivo V20 லென்ஸ்ல அதே டிஸ்பிளே தான். சூப்பர் AMOLED Full HD Plus டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. E3 பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. HDR10+ சப்போர்ட் இருக்கு. 800 nits வரை இதோட பிரைட்னஸ் இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல HDR வீடியோ பார்க்கலாம், ஆனா இப்போ இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு அப்டேட்டா கொடுப்போம், அதுக்கப்புறம் நீங்க பார்க்கலாம்னு சொல்லிருக்காங்க. அப்டேட் வருதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் டிஸ்பிளே நல்லா இருக்கு. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. நல்ல ஃபாஸ்டா அக்யூரேட்டா வர்க் ஆகுது. ஃபேஸ் அன்லாக்கும் ஓரளவு ஃபாஸ்டா இருக்கு. பேட்டரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4000 mAh பேட்டரி. அதை சார்ஜ் பண்ண 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அதே பேட்டரி, அதே சார்ஜர் தான். ஸோ 1.5 நேரத்துக்கு இந்த ஃபோனை ஃபுல்லா சார்ஜ் பண்ணலாம். எவ்வளவு நேரம் யூஸ் பண்ண முடியுது, ஏதாவது பேட்டரி இஷ்யூ இருக்கா? 5Gல ஸ்மார்ட் 5G-ஆ இருக்கும். ரெண்டு சிம்லயுமே 5G யூஸ் பண்ணாலும் அந்த பேட்டரி கன்சப்ஷன் நல்லா இருக்கும் அதுன்னு சொல்றாங்க. 5G வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் டெஸ்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத ரிவ்யூல கவர் பண்றேன். இதுக்கப்புறம் OS அப்படின்னு பார்த்தோம்னா FunTouch OS 11.1 மேல Android 11 கொடுத்திருக்காங்க. இந்த OS லைட்டா பார்க்கிறதுக்கு இந்த ஸ்டாக் அண்ட் ஃபீல் கொடுக்கும். யூஸ் பண்றதுக்குலாம் நல்லா இருக்கு. முன்னாடி இருந்த Vivo OS கம்பேர் பண்றப்ப இந்த Vivo V19, V20, V21 இதுல இருந்த OSலாம் பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே கொடுத்திருக்காங்க. சோ Vivo ஃபோன் யூஸ் பண்ற எல்லாத்துக்குமே நான் ஒரு விஷயம் கேட்கணும். இந்த FunTouch OSல லேட்டஸ்டா என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு, இதுல என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு தனி வீடியோ வேணுமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கீழே क्वेश्चन கேக்குறேன். அதுல எத்தனை பேர் லைக் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். இதுக்கு அப்புறமா உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைமா 44 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. அப்ப போன ஜெனரேஷன்லயும் 44 தானே, என்ன திரும்பதே சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 44 மெகா பிக்சலோட OIS சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்கோம். போன தடவை OIS கிடையாது, இந்த தடவை OIS கொண்டு வந்திருக்கோம். அதனால உலகத்திலேயே முதல் முறையா செல்ஃபி கேமரால OIS சப்போர்ட் அண்ட் 44 மெகா பிக்சலோட எங்க போன்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த செல்ஃபிஸ் எல்லாத்தையும் பாருங்க. நான் பார்த்த வர லைட்டிங்ல நல்ல டீடைலிங்கா பார்க்க செம்மையா நல்ல போட்டோஸ் எல்லாமே எடுக்க முடியுது. ஃப்ரண்ட்ல 4Kல உங்களால வீடியோ எடுத்துக்க முடியும். ஸ்டெபிலிட்டியும் ஓரளவு பக்காவா இருக்கு. அந்த ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு விவோல ஒன்னு இருக்குல்ல, அது இதுலயும் இருக்கு. சோ ஃபோக்கஸிங் மிஸ் ஆகாம போட்டோஸ் அண்ட் வீடியோ வந்து எடுத்துக்க முடியுது. ஓரளவு கிளாரிட்டியா எடுத்துக்க முடியுது. ஆனா லோ லைட்ல கொஞ்சம் மொக்கையா இருக்க மாதிரி தோணுது. அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல 2 ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல,
டெக்னோ, இன்ஃபினிக்ஸ் இவங்களாம் இருக்குல்ல, அங்கேருந்து ஆட்டையை போட்டு இங்கே 2 செல்ஃபி ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லோ லைட்டில் செம்மையாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த ஃப்ளாஷ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, ஃபோட்டோஸும் நல்லாவே கிடைக்குது. ஃப்ளாஷ் இல்லாமல் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குது. இது நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பின்னாடி பார்த்தோம்னா Vivo V20 இருந்த மாதிரி தான் கேமரா, 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, OAS அண்ட் EAS சப்போர்ட்டோட இருக்கு. ஸோ கிளாரிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லாவே இருக்கு. அண்ட் ஸ்டேபிளாக வீடியோ எடுக்க முடியுது, நிறைய மோட் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட்லேயே பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்க போர்ட்ரேட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 4Kல வீடியோ எடுத்துக்கலாம், டூயல் வீடியோ மோட் இருக்கு, அண்ட் டபுள் எக்ஸ்போஸ் அப்படின்ற ஒரு மோட் இருக்கு. இதில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம் அப்படின்றாங்க. மிச்சபடி 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோ அண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்கு. அண்ட் மேக்ரோல நம்மளால ஃபோட்டோ எடுக்க முடியும். கடைசி கேமரா 2 மெகா பிக்சல் மேக்ரோ. ஓவராலா கேமரா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல நல்லா இருக்க மாதிரி தெரியுது, ஒரு சில குறைகளும் இருக்க மாதிரி தெரியுது. டெஸ்டிங் போயினே இருக்கு, சீக்கிரமே இதுல என்ன பஞ்சாயத்து இருக்குன்றத பார்க்கலாம். அண்ட் கடைசி அந்த போன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு புது டெக்னாலஜி எடுத்துட்டு வந்திருக்காங்க, என்ஹான்ஸ்டு மெமரி மேனேஜ்மெண்ட். இதனால 8 GB RAM 11 GB யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல வந்து உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் RAM மாதிரி ஒர்க் ஆகும், பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஒரு போனுக்கு 6 GB RAM அப்படின்றதே போதும் தான், 8 GB RAM கொடுக்குறாங்க. இதை தாண்டி 11 GB அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த போனை விற்கணும், அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். அதுக்காக இந்த டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் டிஃபரன்ஸ் அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்றதான் உண்மை. ஸோ நான் யூஸ் பண்ண வர 8 GB எப்பயும் போல தானே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. மெமரி வேரியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு என் கையில் இருக்குது ஒரே வேரியன்ட் தான், 8 GB RAM 128 GB என்றால் ஆக்சுவலாக 11 GB அவங்க சொல்றது படி. அண்ட் எப்படியும் ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே தான் லான்ச் பண்ணுவாங்க. இப்பயும் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, 3.5mm ஜாக் இல்லை, அது கூட ஓகே. இயர்ஃபோன் கொடுத்து கன்வெர்ட்டர் கொடுத்து அதெல்லாம் சரி கட்டிட்டாங்க, ஓகே. ஆனால் சிங்கிள் ஸ்பீக்கர் ஏன் 5,000 ரூபாய்க்கு அவன் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், 12,000 ரூபாய் ரெட்மிலே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தராங்க, இவங்க ஏன் சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க அப்படின்றது புரியலைங்க. அதுக்காக சவுண்ட் நல்லா இல்லைன்னு சொல்ல, ஓரளவு நல்லா இருக்கு, ஆனால் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்கலாம். ஸோ ஓவராலா Vivo V21 ஒரு புது ஃபோனா? என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு புது ஃபோன் தான், ஆனால் இல்லை. ஏன் புது ஃபோன் அப்படின்னு சொல்லுன்னா ஒரு சில சேஞ்சோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. 44 மெகா பிக்சல் கேமரால அந்த டூயல் ஃபிளாஷ், அது போக OAS சப்போர்ட், ரெஃப்ரெஷிங் ரேட், அந்த என்ஹான்ஸ்டு மெமரி மேனேஜ்மெண்ட், அந்த புது டெக்னாலஜி, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை அப்கிரேடா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கேற்றாப்புல என்ன பிரைஸ் பண்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு பிரைஸ் தெரிஞ்சிருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அப்டேட் பண்ணிருப்பேன். அந்த வலைக்கு இந்த ஃபோன் ஒர்த்தா, அந்த அப்கிரேடுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. மிச்சபடி Vivo V20க்கும் V21க்கும் பெருசா எந்த டிஃபரன்ஸுமே இல்லை, பார்க்க கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன் டிசைன் கூட ஒரே மாதிரி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு ஈவெண்ட்ல கேள்வி கேட்டப்ப, ஸோ டிசைன் வந்து நாங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிருக்கோம். அந்த கேமரா மாடல் பாருங்க கொஞ்சம் பெருசு பண்ணிருக்கோம், லைட்டா வந்து அங்கங்க பட்டி டிங்கரிங் பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ ஓவராலாக என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V21ல இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம், ஏதாவது புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஸோ இன் டிஸ்பிளே கேமரா அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ எதுவும் புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ இந்த ஃபோன் எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்ற கேள்விக்கு என்னோட பதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட விலையை வச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா 19,000 ரூபாய்க்கு 800U ஒரு ஃபோன் இருக்குது, Realme X7. அதை கம்பேர் பண்ணுறப்ப ப்ராசஸர் ஓகே, ஒரு சில விஷயங்கள் டிஃபர் ஆகுது. இருந்தாலும் V20லேருந்து அந்த அளவுக்கு அப்கிரேட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எதுவுமே கிடையாது. அதனால் ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். 25,000 அப்படின்லாம் போச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒர்த்துன்றதை ஃபுல் ரிவ்யூவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபுல் ரிவ்யூ வேணுமா அப்படின்னு கேளுங்க. நிறைய விவோ யூசர்ஸ் வாங்க போகிறேன் யாராவது கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட ஃபுல் ரிவ்யூ நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லை அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லைப்பா வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃபோனை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கேளுங்க. ரிவ்யூவில் அந்த டவுட் வந்து முக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி அது என்ன டவுட் அப்படின்றத படித்து உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ Vivo V21 வாங்க போகிறேன், என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, எந்த அளவுக்கு அப்கிரேட் ஆயிருக்கு, ஸோ நல்லா இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத அவரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு வந்து பார்க்கலாம். நன்றி.